ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எக் பொடி மாஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம், மஞ்சள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஸோ அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க, எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ சால்ட் உப்பை நல்லா தூவி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த கோல்டன் கலருக்கு நல்லா வதங்கி வந்துடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை பொடி மாஸ், எக் பொடி மாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமையல் வீடியோஸ் எல்லாமே ஃபுல் வீடியோ பார்க்கணும், அப்போ தான் அந்த ரெசிபியை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டக்கு டக்குன்னு சமையல் வந்து செஞ்சிடலாம். ஸோ அந்த டப்பாவில் என்ன இருக்குன்னா மிளகுத்தூள், 2 முட்டை வச்சு பொடி மாஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அதனால் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து மிளகாய் தூள், அங்கே மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை அப்படியே போட்டாச்சு.
வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ உடச்சிட்டு கடாயில் ஊற்றிடலாம். ஸோ 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டோம். கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ சவுத் இந்தியன் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்டான முட்டை பொடி மாஸ் ரெசிபி இப்படி தான் ரெடி பண்ணணும். ஸோ எக் பொடி மாஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. ஸோ இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் அப்படி தூவி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக இப்போது மிளகுத்தூள் சேர்க்குறோம். இதுதான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஸோ மிளகுத்தூளை நல்லா தூவி விட்டாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் பொடி மாஸ் ரெசிபி ரெடி. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லிலாம் அப்படி தூவி விட்டுக்கலாம். ஸோ இதை எவ்வளோ ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். முட்டை பொடி மாஸ் ரெசிபி ரெடி.